ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. அவங்க மேரேஜை பற்றின நிறைய கான்ட்ரவர்சிஸ் எழுந்தாலும், அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய செகண்ட் மேரேஜை முடிச்சுட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது என் வாழ்க்கையோட செகண்ட் இன்னிங்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு சிலர் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மேரேஜை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் என்னுடைய ஃபேன்ஸான உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நான் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹனிமூன் போன இடத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமந்தாவுக்கு மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க ஹனிமூனுக்காக வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்கள ஏர்போர்ட்டில் பார்த்து எக்ஸைட் ஆன ஃபேன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் போயிருக்கிறாங்க. இது வந்து ராஜ் நிடிமோருக்கு ரொம்ப இரிட்டேட்டாகவே இருந்திருக்குது. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஹாப்பியாக அவரும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும், இப்போ அவருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அது ரொம்ப கசப்பான அனுபவமாக இருக்குது. அது இல்லாத சமந்தா கிட்ட யாராவது ஃபேன் ஆட்டோகிராஃபோ இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்டாலோ, சமந்தா வந்து ஆஸ் யூஷுவல் தன்னுடைய ஸ்மைல் மூலமாக அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எப்பயுமே அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கபலமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். ஆனால் இது ராஜ் நெடிமோருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அது அவர் அஃபிஷியலாகவே வெளியிலே காமிச்சிட்டாரு. அதாவது ஏர்போர்ட்டில் அவர் சமந்தா மேலே கோவமாக இருக்கிற மாதிரியும், சமந்தா வந்து அவங்க கூடயே வேகமாக நடந்து வந்துடுற மாதிரியும், அப்புறமேலு லைட்டாக சமந்தா கண்கலங்கிற மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜ் வந்து அங்கே நடக்கிறத மீடியா பார்க்குறாங்க அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கவனிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சில கசப்பான அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில ஒரு பொசசிவ்னஸ் அதிகமாகும்போது இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் லவ் கெரியர் அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே ஒரு பொண்ணால் மேனேஜ் பண்ண முடியாது. மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ் நெடிமோர் சமந்தா கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு, ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து சமந்தாவோட அப்கமிங் மூவிஸை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.